ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நடக்கிறதுனால நான் வீடியோ போடலைங்க. ஆனால் இந்த இதை பயன்படுத்தி சில பேர் மோசடி பேர்வழிகள் நிறைய பேர் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வசூல் வேட்டை அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ லட்சக்கணக்கில் விட்டுட்டு 5000, 50,000, 25,000 இப்படி போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருப்பதின்னு ஒருத்தர் வசூல் பண்ணிக்கிட்டு நிறைய ஏமாற்றிருக்காருங்க. அவர் கூட ரமணின்னு ஒருத்தர் கேட்டால் அவரை பார்க்குறதுக்கு பணம் கொடுத்துறவங்க போய் நேரில் சந்திக்கணும்னு சொல்லி போனால் நான் சென்னையில் இருக்கேங்கிறாரு. சென்னையில் இருக்கிறவங்கள போய் சென்னையில் பார்க்குறதுக்கு போனால் நான் பம்பாயில் இருக்கேங்கிறாரு. பம்பாயில் சரி உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் டெல்லியில் இருக்கேன், மந்திரியோட இருக்கேன், அதனால் என்னை நீங்கள் பார்க்க முடியாது, வேலையெல்லாம் ஜரூராக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. பூரா மோசடி தான். பணம் வந்துருச்சுன்னாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி பணம் வருதுன்னு சொன்னாங்க. நீங்களே பாருங்கள் மக்களே, நம்ம இன்னமும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் இன்னமும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களையும் திருத்த முடியாது. அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க. நம்ம திருந்தணும். மக்கள் நம்ம திரும்பணுங்க. அவன் 1000 சொல்லுவான், 1000 கதை சொல்லுவாங்க. அந்த கதையை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? ஏங்க இத்தனை பேர் கொடுத்து 15 வருஷம் 20 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் பணம் வரல. இப்போ கொடுத்த 1 மணி நேரத்தில் கொடுத்து உங்களுக்கு பணம் வந்துட போகுதா? இதில் இந்த வருஷநாடு பழனி அம்மா ஏற்கனவே உள்ளே போயிட்டு வந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா 5000 ரூபா கொடு, ஒரு மஞ்சள் கலர் கார்டு கொடுக்குறோம், அந்த கார்டில் உங்களுக்கு பணம் வந்துருச்சு, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வசூல் பண்ணுது. இன்னைக்கு கொடு, நாளைக்கு கொடுக்கலன்னா 50,000 அப்படின்னு ஏலம் விடுதுங்க. மக்கள் இதை நம்பி இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. வருஷநாடு பழனி அம்மா வீரபத்திரன் வீரான்னு பேர் ஒரு கைதான் இருக்கும். அவரை நான் குறை சொல்லலை, அவர் அங்க அடையாளத்தை சொல்கிறேன் யாருன்னுங்கிறக்காக. பழனி அம்மாள் ஏற்கனவே உள்ளே போயிட்டு வந்து இன்னும் திருந்தலை. வருஷநாடு ஏரியாவில் அந்த அம்மா ஏகப்பட்ட இடத்துல எல்லா ஏரியாவிலையும் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கு. வருஷநாடு பழனி அம்மாள் காவல்துறை இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வரணும். அந்த அம்மாவை விசாரிங்க. திருப்பி அந்த அம்மாவை ஜாமீனை ரத்து செய்ய வழிவகுத்துக்குங்களா ஐயா. நிறைய ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா. அப்புறம் ஒரு பெண்மணி, ஊர் வேண்டாம் பேர் வேண்டாங்க, அந்த பெண்மணி எனக்கு ஆடியோவில் பதிஞ்சு அனுப்பியிருக்காங்க. இது மக்களுக்கு சொல்லுங்க, நான் அவ்வளோ துயரம் பட்டிருக்கேன். பணம் கொடுத்து ஏமாந்து என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ள எங்களுடைய எல்லாமே இறந்துட்டாங்க. இந்த மன உளைச்சல்ல ஏமாந்துட்டோம்னு சொல்லி இறந்துட்டாங்க. நானும் என் கணவர் கூட பேசுறதே கிடையாது, 10 வருஷம் ஆச்சு அப்படின்லாம் அந்த இதில் சொல்கிறாங்க. இவங்க நிறைய டெல்லி கூட்டு போகிறது, ஹைகோர்ட்டு கிட்ட கூட்டு போய் ஒரு ஜட்ஜை காமிக்கிறது, வக்கீலை காமிக்கிறது, போலீஸ் அதிகாரிகளை காமிக்கிறது, இவங்கெல்லாம் அதில் இருக்காங்க. நீங்கள் தைரியமாக பணம் கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆதாரம் அவங்ககிட்ட நிறையா இருக்குது. அவங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா வெங்கடேஷ் மூலமாக சாமிநாதர் ஐயர், அவர் தான் இதை வாங்கியிருக்காரு. அவர்னால எத்தனையோ குடும்பங்கள் நடு தெருவுக்கு வந்திருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் செத்துருக்காங்க, கல்யாணம் நின்றுருக்கு, படிப்பு நின்றுருக்கு. இன்னும் அதாவது பைத்தியக்காரனா அலைகிறாங்க சில பேர். அந்த ஆடியோவை இதில் நாங்கள் அனுப்புகிறோங்க, பாருங்க மக்களே. அதை பார்த்தாது மக்கள் அந்தந்த ஊரில் போய் புகார் கொடுங்க. சாமிநாயரை விடாதீங்க. ஏகப்பட்ட கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கான். நம்மளுடைய பணத்தில் தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். விடாதீங்க. அவன் கூட சித்தார்த்து, பாலிய நண்பர்கள் சித்தார்த்து, அதே மாதிரி திருநெல்வேலி கார்த்தி, இவங்கெல்லாம் என்ன செய்யறதுன்னா யார் மேலேயாவது இதாக இருக்குன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி அந்தந்த ஸ்டேஷனில் போய் பணத்தை கொடுத்து இவங்களை ரீகால் பண்ணி இவங்களை தூக்குறது. இதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் சாமிநாதர். சொத்தை அபகரிக்குது, 3வது ஆள் மேலே பெட்டிஷனை போட சொல்லி அந்த சொத்தை அபகரிக்கிறது. இதே வேலை தான் அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளாங்க. அவனுக்கு என்ன ரவுடிசம் அவ்வளோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு கேட்டால் பர்மாலேருந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. அந்த ஆடியோ பார்த்தாது நீதி அரசர்களும் காவல்துறை பெரிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அந்த ஆடியோ பார்த்தாது அதை முழுசா கேளுங்கள் ஐயா. நம்மளுக்கே ஒரு பரிதாபங்களும் அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. அந்த கஷ்டத்தில் இருந்தாத்தே அது தெரியும். ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? நீதி அரசர்களுக்கும் பார்க்கலையா? காவல்துறை அதிகாரிகளும் பார்க்கலையா? அரசியல் பெரிய பெரிய அரசியல்வாதி யாருமே இதை பார்க்கலையா? முதல்வர் கூட இதை பார்க்கலையா? இந்த காணொலியை கேட்கலையா? அவ்வளவு வேதனையில அவங்க பேசுறாங்க. உண்மையிலேயே அதை கேட்டு எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க கல் நெஞ்சக்காரர்கள் தான். அவ்வளவு இது பண்றாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அம்மா பேசி அந்த ஆடியோவை நாங்க வெளியிட்டோம். அதுக்கு இன்னும் பதில் வரல. அவ்வளவு ஏமாத்தம் பண்ணியிருக்காரு இந்த ஆளு. ஏன் அவரை இன்னமும் நீங்க எதுவும் கைது செய்யாம வழக்கு போடாம, ஏற்கனவே வழக்கு போட்டு ஜாமீன்ல வெளியே வந்த அவருக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க? அவர் நல்லவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவி, உடல்நிலை சரியில்லைன்னு வர சொல்றீங்க. அவர் செய்யற ஆட்டங்களும் பாட்டங்களும் உங்களுக்கு தெரியல. அவ்வளவு தோரணைகள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இருந்து எல்லா பேரையும் இது பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா எதிர்த்து கேட்டா ஆட்களை விட்டு மிரட்டுறது, பெரிய பெரிய அரசியல்வாதிகளை வச்சு மிரட்டுறது, இதுதான் அந்த ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவோ சொத்து வாங்கி போட்டிருக்காப்ல. ஏன் அதெல்லாம் சீஸ் பண்ணலாமே? அரசாங்கம் நினைத்தால், காவல்துறை நினைத்தால் அதை சீஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம்ல. திருநெல்வேலி கார்த்தி எல்லாம் அவ்வளவு அக்யூஸ்டுங்க. கேரளா கார்த்தி, திருநெல்வேலி கார்த்தி, குடியாத்தம் குமார், லைக் பாய், இந்த மோசடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே
அடங்கிட்டாங்க. இந்த சாமிநாதர் குரூப் மட்டும்தான் அடங்கலைங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போறாங்க ஒழிய அடங்கல. அவங்களுக்கு கிடைச்ச சில ஆட்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்க எல்லா பேப்பரையும் மூவ் பண்றாங்க. ஏதாவது கேட்டால் மிரட்டுறது ஆட்களை. அந்த ஆடியோவை முழுசா கேளுங்கள் தயவு செய்து சொல்றேன். அதாவது அந்த மனிதாபத்தனமா நம்ம பண்ணோம்னா அது நடக்கும். யாரோ பேசுறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது எதுவுமே நடக்காதுங்க ஐயா. இதை பார்த்தாது மக்கள் புகார் அளிக்கணும், இல்லை ஒன்று சேரணும். நீங்களே பாருங்க, சாமிநாயர் சொல்லி இப்போ எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் யாருக்குமே காசு கொடுக்கல. பணம் வந்திருக்கா? யாருக்காவது வந்திருக்கா? வரல. முழுக்க முழுக்க மோசடி பண்றான். அவனை ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னு இன்னும் எங்களுக்கு தெரியலங்க. அந்த பெண்மணி அழுதுகிட்டே பேசுறாங்க, ஏமாந்துட்டோம் அழுதுகிட்டே பேசுறாங்க. அதே மாதிரி திருப்பதி ரமணியா, இந்த வருஷநாடு பழனியம்மா, வீரபத்ரன்ற வீரா, இவங்கள திருந்தவே மாட்டாங்களா? பழனியம்மா போட்டோவை நாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அந்த பழனியம்மா போட்டோ கிடைச்சிடும். இந்த காணொலி இல்லைன்னா அடுத்த காணொலியில பழனியம்மா போட்டாவும் வீரா போட்டாவும் நாங்க வச்சு வீடியோ போட்டு தரோம் பாருங்க. அதை வச்சு அதை நீங்க இது பண்ணிக்கங்க. நிறைய இடத்துல மீண்டும் வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். கொடுக்காதீங்க மக்களே, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். நீங்க அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா என் பணம் நான் கொடுப்பேன்டா அப்படின்னா கொடுங்க, அது எங்களுக்கு தேவையில்லாதது. இவ்வளவும் தெரிஞ்சும் மக்கள் இன்னும் புகார் கொடுக்கலைன்னா அதுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. இவங்க கல்லறை தேடுற வரைக்கும் இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பாருங்க, இந்த வீடியோ பார்த்தாவது, இந்த ஆடியோவும் வீடியோ பார்த்தாவது மக்கள் விழிப்புணர்ச்சி ஆகி எல்லா பேரும் போய் புகார் கொடுக்க வழியை பாருங்க. புகார் கொடுங்க, கொடுத்தாதான் உங்களுக்கு அங்க அரசாங்கத்தில் பதிவு பட்டு இது பண்ணுவாங்க. அப்பதான் யார் யார் ஏமாந்துருக்காங்க, எவ்வளவு ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த சொத்தை சீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க காலகாலத்தில் போய் கொடுங்க. நீங்க புகார் கொடுக்கலைன்னா எதுவும் செய்ய முடியாது. அவனை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா ரவுடிசத்தை விடுவான், பாத்துக்கங்க. ஏன்னா அவ்வளவு பேர் அவன்கிட்ட ரவுடிசமா இருக்காங்க. அவன் அதிலேயே வாழ்ந்துட்டான், ஊறிட்டான். இன்னைக்கு அவன் பெரிய ஆலமரமா வேறு விட்டு நிக்கிறான். அவனை நீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம், காவல்துறை இவங்க சேர்ந்து செஞ்சாதான் அவனை இது பண்ண முடியும். நீதித்துறையும் காவல்துறையும் சேர்ந்து செஞ்சாதான் அவனை தண்டிக்க முடியும். ஆனா ஆண்டவன் ஒருத்தர் உலகத்துல இருந்தால் அவருக்கு தக்க தண்டனை அவர் குடும்பத்துக்கு தரணும். அவங்க குடும்பத்துக்கே, மொத்த குடும்பத்துக்கே தண்டனை தரணும். மொத்த குடும்பத்துக்கு தான் தரணும். காணொலியை பாருங்க. அடுத்த வீடியோவில் சில விஷயங்கள் சொல்கிறேன். வணக்கம். டேய் வெங்கடேஷ், நீயும் அந்த சாமிநாத ஐயரும் சேர்ந்து கெடா வீட்டு திங்கிறீங்களேடா, அதெல்லாம் யார் காசுடா? உன் சொந்த காசை போட்டு கடா வெடி தின்னுங்கடா. ஊர் பையன் காசு தான்டா. இப்படி திங்க உனக்கெல்லாம் வாய் கூசல? திங்கிற சோறு உனக்கெல்லாம் செரிக்குதாடா? செரிக்குதான்னு கேட்குறேன். டேய் மானங்கட்ட நாய், உன் பொண்டாட்டி என்ன இது பேசுனா? மேடம், நீங்கள் என் அக்கா மாதிரி சாமிநாத ஐயர் பணம் கொடுத்துருவாரு மேடம், ஒவ்வொரு கொடுத்துருவாரு மேடம். ஏன்டா சாமிநாத ஐயர் பணம் கொடுக்கறது கொடுக்காதது எத்தனை பேர்த்துக்கிட்ட இப்படியே சொல்லுவீங்க? சாமிநாத ஐயர் பணம் கொடுத்துருவோம், சாமிநாத். அவன் என்னடா ஐயருன்னு நொய்யரு தேவடியா பயிலுகளா? நீங்கள் அந்த தொழிலே பண்ணலாம்டாடா. நீங்கள் தொழிலே பண்ணலாம். மானங்கட்டம் பரதேசி. உன் பொண்டாட்டியெல்லாம் என்ன பேச்சுடா பேசுன? எங்களை பார்த்ததுமே கழுத்தில் இருக்கிற நகையை பூரா கழட்டி வச்சாதானே? எல்லாத்துக்கும் இருக்குடா, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆதாரம்லாம் இல்லாமல்லாம் கிடையாது, எல்லாம் வச்சிருக்கேன். நீ ஒவ்வொரு நேரம் பேசுகிறப்ப மேடம் ட்ரெயின் போகுது பாருங்க, ட்ரெயின் சவுண்டு கேட்குதா? இந்த சாமிநாதர் ஐயர் ஆடிட்டர் கூட பேசிகிட்டு இருக்காரு மேடம், நீதிபதி கார்த்தியன் சார் கூட பேசிகிட்டு இருக்காரு மேடம். அந்த கேட்குதா மேடம்? அந்த ஆடியோ ரெக்கார்டு அத்தனையும் வச்சுருக்கேன்டா, நான் அத்தனையும் வச்சுருக்கேன். நீ போலீஸ்காரன்னு சொல்லி தான்டா ஏமாத்தினேன் எங்கள்கிட்ட. நான் போலீஸ்ன்னு சொல்லி ஐடி கார்டெல்லாம் காட்டினேன் இல்லைடா. உனக்கு எவன்டா போலீஸ்ன்னு சொல்லி ஐடி கார்டு ஒரிஜினல் கொடுத்தான்? அதில் ஒரிஜினல் சீல் வச்சு தான்டா இருந்துச்சு. நான் உன் வீட்டில் கேட்டேன், அக்கம் பக்கமும் நான் விசாரித்தேன். உங்கள் அப்பா தான் ஃபாரஸ்ட்டில் வேலை பார்த்தாருன்னு சொன்னாங்க. அப்போ தான்டா நீ ப்ராடனே கண்டுபிடிச்சேன். நீ ப்ராடனே நான் கண்டுபிடிச்சேன்டா. உன்னால் எத்தனையோ உயிர் போயிருக்கு. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ எல்லாம் நாண்டுக்கிட்டு சாவுடா. எட்டப்பனை விட கேடுகட்ட எட்டப்பனா இருக்கடா நீ எல்லாம். எட்டப்பனம் சொல்றது கூட உனக்கு தகுதி தராதரம் கூட கிடையாதுடா, மானங்கட்டவனே. சஃபாரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அன்னைக்கு என்னடா சொன்ன லாஸ்ட்ல? நான் அப்பயும் சொன்னேன்,
எங்களை எம்ஜிஆர் சமாதிகிட்ட உட்கார் நிற்க வைக்கிறீங்க சார். நான் மரியாதையாக பேசுகிறேன். சமாதிகிட்ட நிற்க வைக்கிறேன், எங்களுக்கு சமாதி கட்டிடாதேன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்னடா சொன்ன? அன்னைக்கு தான்டா தாலி செயினை வாங்கிட்டு போனேன். இல்லை மேடம், சாமிநாத ஐயர் போய் அவங்க பொண்ணு இங்கே இருக்குது, அதான் பேங்கில் நமக்கு தெரியாது இல்லையா சென்னை, அதனால் அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்து அடமானம் வச்சுட்டு வரட்டும், அடமானம் வச்சுட்டு வர வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு என்னையும் சுரேஷ் இங்கே நிற்க வச்சுட்டு நீ போனேன். நாங்களும் சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் காண. அப்புறம் 5 மணிக்கு வந்த பின்னாடி தானே சுரேஷ் உன்னைய ஃபோட்டோ எடுத்தான். சுரேஷ் உன்னை அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கங்காட்டிதே உன்னையும் நான் கண்டுபிடிச்சி அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். உன் பின்னாடி நிற்கிறேன் நான், ஞாபகம் இருக்கேன் உனக்கு? அது பார்த்தியா நீயே? சார் வணக்கம். நான் இந்த சாமிநாத ஐயர் தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன் பார்க்க முடியல. இவன் கூட்டாளி தான் வெங்கடேஷ், வேலூர் காட்பாடிக்காரன். அவன் தான் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். பணம் வாங்கி சாமிநாத ஐயர்கிட்ட தான் கொடுத்துருக்காப்லாம். ஆனால் இவரும் வேலூர் வெங்கடேஷும் சென்னை வந்திருந்தாங்க. வந்து ஹைகோர்ட்டில் பார்த்தோம். பார்த்துட்டு இவருக்கு கார் கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பணம் வாங்கினாங்க. என்கிட்ட நிறைய பணம் 15,50,000 பணம் கொடுத்துருக்கோம் சார். இதில் நான் மட்டும் கொடுக்கல, என்னை ஆள் சேர்த்து விட சொல்லி சுரேஷின்னு சொல்லி ஒரு பையன், லீலாவதின்னு சொல்லி ஒருத்தவங்க, என் தங்கச்சி மாப்பிள்ள ரவிச்சந்திரன், அவர் இறந்துட்டார். இதுலேயே வெக்ஸ் ஆகி இப்போ கடன் பட்டு அவர் இறந்துட்டார். அப்புறம் இன்னொருத்தர் எனக்கு பேர் சொல்ல வேணாம், எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், என் பணம் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். இப்போ இந்த பணம் என் வீட்டுக்கார் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கறதில்ல. அந்த பணத்தை அவருக்கும் தெரியாது, வீட்டில் யாருக்கும் தெரியாது, கொடுத்துட்டே இருந்தேன் சார். நகையும் 70 பவுன் நகை கொடுத்துருக்கேன் நான், கொஞ்சம் நஞ்சம் கொடுக்கல. 70 பவுன் நகை இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு வீட்டில் பயங்கர பிரச்சனை. இப்போ தான் நகை ஒன்றா வந்துட்ட கொடுத்தது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் தாலி முதலும் சென்னையில் கொடுத்தேன் சார் அவர்கிட்ட. அர்ஜெண்டாக ஹைகோர்ட்டு நீதிபதி கார்த்திகேயனுக்கு அவருக்கு கொடுக்கணும், கார்த்திகேயன் சாருக்கு கிஃப்ட் வாங்கியாச்சு, அவருக்கு 1000 கோடி ரூபா அவருக்கு வருது, அதனால் ஆடிட்டர் ஃபீஸ் வேணும்னு சொல்லிட்டு 50,000 கேட்டாங்க. அப்போ கையில் பணமும் இல்லை சார் என்கிட்ட. அப்போ அப்படியே கழுத்தில் போட்டிருந்த மஞ்சள் கயிறை கட்டிட்டு, ஹைகோர்ட்லேயே தான் சார் இதெல்லாம் நடந்துச்சு. அப்படியே இந்த தாலியோடு தான் செயின் கொடுத்தேன். இப்போ நான் தாலியே இல்லை எனக்கு கழுத்தில், நான் தாலியே போட்டுட்ருக்கலை, எல்லாம் கொடுத்துருக்கேன் சார். இவனை எங்கே கிடச்சாலும் செருப்பை கட்டி தான் சார் அடிக்கணும். இவனையும் இவன் சேர்ந்த கூட்டாளி வெங்கடேஷ் இவங்களை எல்லாத்தையும் நாங்கள் இதனால் மன உளைச்சலாகி குடும்பத்தில் என் தங்கச்சி மாப்பிள்ளை இறந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் 10-12 வருஷமாக என் கணவர் என் கூட பேச மாட்டார் சார். மாதம் சம்பளம் வாங்கி கொடுத்து இப்படியெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் வரைக்கும் என் கூட பேச மாட்டார் சார். என் பசங்கள் கல்யாணம் வச்சோம், அப்பையும் இவர் வரமாட்டேன்ட்டார். அப்புறம் என் சொந்த பந்தெல்லாம் கூட வந்து கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் நின்று இருப்பார், அவ்வளோதான். இப்போ வரைக்கும் பேச மாட்டேங்கிறார். இப்போ எங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. நானும் கடன் வாங்கி தான் சார் பணத்தை கொடுத்துருக்கேன். ஃபுல் அமௌண்ட்டும் நான் கையிலேருந்து போல, இவர் வாங்குகிற சம்பளம் கொடுத்தது போக, என் நகையை போக, நான் வெளியே வட்டிக்கு வாங்கி தான் சார் கொடுத்தேன். இப்போ வட்டியும் கட்ட முடியாமல் நான் ரொம்ப மன உளைச்சலாகி, எனக்கு அதில் பிரச்சனையாகி, நான் இப்போ ரொம்ப அட்டாக் வந்து நான் ஆஞ்சியோ பண்ணி பல பிரச்சனைகளை இப்போ நான் உடம்பு ரீதியாக சந்திச்சிட்டேன் சார். மன உளைச்சல் பைத்தியம் பிடிச்சிரும் போல். தயவு செஞ்சு இவனை எங்கே பார்த்தாலும் சரி, இந்த பணம் வாங்கி ஏமாந்தவங்கெல்லாம் சேர்ந்து இவனை பெட்ரோலை ஊற்றி தான் சார் கொளுத்தணும். இவனெல்லாம் ஒரு மனுஷனை சார், மனுஷனாக பிறந்த சோத்துக்கு பிச்சை கூட எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தவங்களை ஏமாற்றி திங்கிறதுலாம் ஒரு பொழப்பா சார். சாமிநாத ஐயருக்கும் அந்த வேலூர் வெங்கடேசன் காட்பாடி பிரம்மபுரம் அவன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தான் சார் வந்தோம் நாங்கள். நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸோடு தான் அவங்க வீட்டுக்கு போனோம். ஊர் பைய காசெல்லாம் வாங்கி வீடு அப்படி கட்டியிருக்கான். ஐயா பெரிய மனுஷா சாமிநாத ஆசாரி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? கைகாலெலாம் நல்லா தானே இருக்கு உனக்கு? கைகால் நல்லா தானே இருக்குது? இப்படி அடுத்தவனை ஏமாற்றி தின்னு வாரத்துக்கு 2 கெடா வெட்டி திங்கிறையே, உன் சொந்த காசில் நீ செய்வே அது மாதிரி? எவனோ கஷ்டப்பட்டு கொடுத்தா நோகாமல் நோம்பு கும்பிட்டுட்டு இருக்க நீ எல்லாம் இந்த பொழப்பு ஏமாற்றி திங்கிற பொழப்புக்கு நீ வேற ஈன பொழப்பை பிழைக்கலான்டா மானங்கட்ட நாயே. உன்னை எல்லாம் நீ ஒரு ஜாதிக்கு பிறந்தவன் தானே, ஒரு ரப்பனுக்கு பிறந்தவன் தானே. உங்கள் ஆத்தா உண்மையிலே உன்னை ஒருத்தனுக்கு பெற்றிருந்தானே நீ இத்தனை பேர்த்த வைத்தறிச்சலை வாங்கியிருக்க மாட்டேன், இத்தனை பேரை ஏமாற்றியும் தின்னு இருக்க மாட்டேன். இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பாடா? இப்படி ஏமாற்றி திங்கிறது, அடுத்தவனை ஏமாற்றி அவன் மனம் நொந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பணம் கேட்குறீங்க, ஆடிட்டருக்கு கொடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நான் ஐசிஐசி பேங்கில் 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படியே ஏடிஎம் முதல்ல கொடுத்தேன்டா. ஏடிஎம் முதல்ல கொடுத்தேன்.
நான் அக்கௌண்ட்டில் போட்ட காசு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன். கையில் கொடுத்தா தான் என்னால் சொல்ல முடியலை, ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க முடியலை. மற்ற எல்லாமே வச்சுருக்கேன். விவிஎஸ் குரூப்பு நடத்துகிறீங்களா? விவிஎஸ் குரூப்பு அதுவும் நான் வச்சுருக்கேன்டா. நீ வெங்கடேச அவனை தலைவராக போட்டு நடத்தினதில்லை. நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருக்கேன். இப்படி அடுத்தவனை ஏமாற்றி திங்கிறையே, உனக்கெல்லாம் உடம்பு கூசலை? உடம்புல நல்லா ரத்தம் தானே ஓடுது. நான் யாரையும் இப்படி பேச மாட்டேன். ஏன்னா நான் காசு இழந்து காசு கொடுத்தவங்கள என்னை போட்டு என்ன டார்ச்சர் பண்ண உன்னை மாதிரி மானம் கெட்டு போய் இல்லை. நான் கடனை கட்ட முடியாமல் தவிச்சு பிச்சை எடுக்காத குறையா இருக்கேன்டா நான். இப்படி ஏமாற்றி திங்கிறதுக்கு நீ உன் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டி கொடுத்து திங்கலான்டா. நான் யாரையும் இந்த வார்த்தை சொன்னது கிடையாது. நீ அப்படியே மண்டை மூளையிலேருந்து வருதுடா. எல்லாத்துக்கும் மனசுலேருந்து வரும். நான் மூளையிலேருந்து வலி வேதனையோடு இந்த வார்த்தை சொல்கிறேன். நீ எல்லாம் மானம் கட்டு, மரியாதை கட்டு. உன்னை எல்லாம் அம்மன் அதை ஓட விட்டு செருப்பக்கல்ட்டையே அடிக்கணும்டா. அதுதான்டா. நீ எல்லாம் நல்ல ரத்தம் உன் உடம்புல ஓடுதோ சாக்கடை ஓடுதுன்னு தெரியல. மானங்கட்ட பரதேசி. எத்தனை உயிரை வாங்கியிருப்ப, எத்தனை பேர் உயிரை வாங்கியிருப்ப. நீ செத்தா உனக்கு என்னத்தடா கொண்டு போய் சார்? 6 அடி உயரம், 6 அடி நிலம் கூட உனக்கு சொந்தமாக இருக்காதுடா. நீ அனாதை பணமாக தான் போக போகிற. எத்தனை பேர் வயிற்றுல நீ நடு ரோட்டில் எங்கேயாவது பஸ்ஸில் அடிபட்டு தாண்டா சாக போகிற. எத்தனை பேர் வயிற்றுல கொட்டுற? இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பு? ஒரு பட்டையை போட்டுட்டு காவி வேஷ்டியை கட்டிகிட்டு இருக்க. சாமியை ஏமாத்திட்டேடா. அந்த சாமி கூட உன்னை மாதிரி சல்லி பயில கேட்க மாட்டேங்குதேடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு? கருமம் பிடிச்ச நாய். உன் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கு? உன் பொண்டாட்டி நல்லா தான்டா இருக்கு. பிரியமா சம்பாதிக்க அந்த வேலையை போடுறா. அது கவர்மெண்ட்லேயே சட்டம் இருக்கு. நீ இப்போ உன் பொண்டாட்டி உனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லை, நிறைய பொண்டாட்டி இருக்கு. சென்னையில் வர்றப்ப நீ இந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வரல, கூட்டிகிட்டு வந்த பொம்பளை வேற. காருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு கையாட்டிட்டு போகிற ஹைகோர்ட்டு முன்னாடி. மானங்கட்ட நாதி. நீ எல்லாத்தையும் ஏதாவது சொன்னால் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்க. என்ன சாவுன்னு? என்ன ஒரு தடவை தானே சாவு வரும்? சாவு வந்தால் வந்துட்டு போகுது. என்றைக்கோ இப்போ இறக்குற அன்றைக்கே சாவு நிச்சயம் கடவுள் எழுதி வச்சுருப்பான். ஆனால் உன்னை மாதிரி பொறிக்கு புறம்போக்குகளுக்கு மட்டும் கடவுள் இன்னும் வச்சுருக்கான் பாரு. எனக்கு இவங்கெல்லாம் பொறிக்கு புறம்போக்குன்னு சொல்லி திண்டுக்கல்ல இஸ்மாயில் சொன்னார் சார். அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்ல சொன்னார். அவங்க அம்மா அப்பாவும் சொன்னாங்க, வேணாம் அம்மா மகளே, இஸ்மாயில் சொல்கிற கேளு. அவன் என்ன உன்னை இது பொய்யா சொல்ல போகிறான்? அவன் அண்ணன் தானம்மா, நீ வாய்க்கு அண்ணன் என்னன்னு சொல்கிற இல்லை, அவன் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொன்னாங்க. அவங்க அப்பாவும் சொன்னாங்க, இல்லைடாப்பா வேணாண்டா மகளே, இவன் ஏமாத்துற மாதிரி தான் இவன் சொல்கிறான், வேணாம் அப்படின்னு அவர் இஸ்மாயில் சொன்னார் சார். ஒரு தடவை நான் திண்டுக்கல்லில் போய் பணம் கொடுத்தேன், மதுரையில் வச்சு பணம் கொடுத்தேன், சென்னை ஹைகோர்ட்டில் வச்சு பணம் கொடுத்தேன். என் வீட்டில் வந்து எத்தனை தடவை வாங்கிட்டு போனேன் தெரியுமா சார்? நைட்டு 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க. வெங்கடேஷு, காட்பாடி ஜெயராஜ், இது தூத்துக்குடி அந்த பேர் வர மாட்டேங்குது, தூத்துக்குடி ராஜசேகர், பேச்சிமுத்து, இத்தனை பேருமே என் வீட்டுக்கு வந்தாங்க. மதுரைக்கு வந்தோம். அவர் வந்து அவர் பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டார். ஒரு எம்எல்ஏ பையன்தான். அவர் பணத்தை வாங்கிட்டு அவர் ஒதுங்கிட்டார். என் பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டார். அதனால் நம்ம வேணாம் சார். அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்தாங்க. வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிட்டாங்க. நான் இட்லி வச்சு காளான் குழம்பு வச்சு சாப்பிட்டு அப்போ சொன்னார், மேடம் நீங்கள் என் கூட பிறந்த அக்கா மாதிரி, இவர் என் தாய் மாமா. அப்போ இவர் இல்லை, டியூட்டிக்கு போயிட்டாரு. ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர் என் தாய் மாமா மாதிரியே இருக்கார், நான் கட்டபொம்மன் பரம்பரை எட்டப்பன் பரம்பரை இல்லைன்னு சொன்னான். இவெல்லாம் எட்டப்பன் பரம்பரை சார். எட்டப்பனை கூட ஒரு தடவை தான் இது காட்டி கொடுத்தா, இவன் ஓயாமலாம் காட்டி கொடுக்குறான் பரதேசி பிச்சைக்கார நாய். சார் வணக்கம் சார். நாங்களும் இந்த சாமிநாத ஐயரை தேடி 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 ஊஞ்சி உட்காந்துட்டோம். ஆனால் அவன் கட்டுனது ஒரு பொண்டாட்டி, ஊர் பொண்டாட்டியெல்லாம் வச்சுட்டு பேசக்கூடாது சார் பார்க்குறேன். திரும்ப நாங்கள் பணம் கொடுத்து ஏமாந்து இந்த வலி நாங்கள் பண்ணினது தப்பு தான், சரின்னு நாங்கள் சொல்ல வரல, பண்ணினது தப்பு தான். ஆனால் பணத்தை வாங்கிட்டு இப்போ கடங்காரவங்க வந்து எங்களை நெருக்கடி பண்ணுறாங்க. இருக்கிற பணத்தெல்லாம் இவனுக்கு கொடுத்துட்டு நான் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமா? என் பிள்ளைய கஷ்டப்படுறாங்க சார். எனக்கும் இதை பணம் கொடுத்தது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதித்து
நான் அவ்வளோ வேதனையை அனுபவிச்சுட்ருக்கேன். இதே சிவராம் சிவராம் சாமிநாதர் ஐயர் பணம் ஃபோனில் எல்லாம் பேசியிருக்கான் என்கிட்ட. அந்த ஆள் வெங்கடேஷ் வேலூர் காட்பாடி வெங்கடேஷ் மூலியமா என்கிட்ட பேசியிருக்கான். அப்போ சொல்கிறான், அம்மா நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க, நான் உங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காலத்தில் சார் அண்ணன் ஊர் உலகத்துக்கெல்லாம் இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்? டேய் பரதேசி, நீ எல்லாம் என் கையில் கிடச்சேன்னு வச்சுக்கடா, உன்னையில் செருப்பெல்லாம் அடித்தா கூட உனக்கு கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவேன். நல்லா எண்ணெயை காய வச்சு மேலேருந்து ஊற்றி விட்டுருவேன் நான். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு நொந்து போய் வாழ்க்கையை இழந்து, பிள்ளைய படிக்கிற படிப்பை இழந்து, என் பிள்ளைய தவிக்குதுடா, பிள்ளைய வாழ்க்கை போச்சு தவிக்குது. அந்த காசு இல்லாமல் நான் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமா? நான் என் வாழ்க்கையை இழந்து, என் சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து பஞ்ச பரதேசியாக இருக்கேன்டா நான். நீ ஊர் பய காசெல்லாம் தின்னு, எத்தனை பேர் காசை ஏமாற்றி தின்னு, ஒரு நாளைக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொண்டாட்டி. உனக்கெல்லாம் ஏசி கேட்குது. நாங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைச்சி சம்பாதிச்சோண்டா. கை கால் கழுத்து வலி கை வலி எல்லாம் வலியோட காசு சம்பாதிச்சது. நீ அந்த வலின்னா என்னன்னு உனக்கு தெரியுமாடா? வலின்னா என்னன்னு தெரியுமா? நீ எல்லாம் என்னடா ஜென்மம், உன்னை என்ன சொல்லி திட்டன்னு கூட தோண மாட்டேங்குதுடா. எங்கள் வாழ்க்கையே போச்சேடா. போய் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்க முடியலை. என் கணவர் பேசி 10 வருஷம் ஆச்சு. என் வாழ்க்கை போச்சு, என் பிள்ளைய படிப்பு போச்சு. நான் யார்கிட்ட சொல்லி அழுகிறது? நீ என் பணத்தை திருப்பி கொடுத்தாலும் எனக்கு போன வாழ்க்கை, போன சந்தோஷம், பிள்ளைய படிப்பு வந்துருமா? அதெல்லாம் நான் கடைக்காரனுக்கு பதில் சொல்லணும். நான் கட்டணம் பண்ண நீ கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நீ ஏமாத்துற மாதிரி நான் ஏமாற்ற முடியாது. நான் எனக்கு ஏமாத்தணும்னு மனசும் இல்லை. இல்லை என்னடா ஜென்மம்? வாழ்க்கைய ஒழுக்கத்தோட வாழணும். உன்னால சந்தோஷமா வாழ முடியலையா, பிச்சை எடுத்து வாழு. பிச்சை எடு, அது மானத்தோட இருக்கலாம். நீ ஐயா வெங்கடேசே, என்னடா சொன்ன? நான் கட்டபொம்மன் பரம்பரை, எட்டப்பன் பரம்பரை இல்லை மேடம், நான் கட்டபொம்மன் பரம்பரை மேடம் அப்படின்னு இல்லைடா. இப்போ சொல்லுடா அந்த பதில. நீ கட்டப்பன் பரம்பரையா எட்டப்பன் பரம்பரையா இப்போ சொல்லுடா. நான் உன் வீட்டுக்கு வந்தேன் இல்லைடா, நானும் என் தம்பி இன்னொரு தம்பி உன் வீட்டுக்கு தேடி வந்தோம்ல, உன் வீட்டை கண்டுபிடிச்சி உன் வீட்டுக்கு வந்தேன் இல்லை. அப்போ நீ என்னடா சொன்ன? மேடம், நீ அப்படிதான்டா கூப்பிடுவ மேடம் அப்படிம்ப. மேடம் நான் சாமிநாத ஐயர், காட்பாடி ஜெயராஜ், ஈஸ்வரன் எஸ்ஐ, தூத்துக்குடி ராஜசேகர் எல்லாமே கூட தான் மேடம் இருக்கோம். இப்போ இந்த ஆடிட்டிங் வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தடவை சொல்லி தான்டா எங்களை ஏமாத்தினேன். வீட்டுக்கு வந்தப்போ கேட்டேன், மரியாதையை கேட்டேன், சார் என் கட்டின பணத்தை கொடுத்துருங்க, எனக்கு கொடுத்தவங்க டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு நீ என்னடா சொன்ன? மேடம் சாமிநாத ஐயர் நாங்கள் எல்லாமே இருக்கோம் மேடம், ஆடிட்டர் இருக்கார் மேடம், இப்போ முடிச்சுட்டு ஹைகோர்ட்டு நீதிபதி கார்த்தியன் சாரை பார்க்க போகிறோம், அவரும் இப்போ வந்துடுவார் அப்படியெல்லாம் சொன்னேன் இல்லைடா. ஆப்பிள் பெட்டியில் பணத்தை போட்டு அந்த ஆணி அடிச்சிட்டு இருக்கோன்னு சொன்னேன் இல்லைடா. எங்களை திருச்சியில் வந்து இருக்க சொல்லிட்டு நானும் நீலாவதி, சுரேஷ், ரவிச்சந்திரன், மகேந்திரன் எல்லாம் வந்து கையில் காசு இல்லாமல் மத்தியானம் கோயிலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு பட்னி கிடந்து ரோட்டில் படுத்து எந்திரிச்சிட்டு வந்தோம்டா. ஒரு நேரம் சாப்பிட்டு பசியோட யார்கிட்டையும் கேட்காம கையேந்தாம்மா கோயில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு பசியோட வந்தோம்டா நாங்கள்லாம். நீ 3 நேரம் கறி சோறு தின்னுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தெரியுற. ஆனால் கடவுளுன்னு உனக்கு இருக்கிறது உண்மைன்னா உனக்கு கூடிய சீக்கிரம் அழிவு வளர்ந்தாண்டா. உனக்கு மட்டும் இல்லைடா, உன் கூட சேர்ந்து ஏமாத்துன அத்தனை பேருக்குமே அழிவு வளர்ந்தாண்டா.
நீ தான்டா மாறுதட்டி சொல்ற. நான் கேஸ் கொடுத்தப்ப நீங்கள் கேஸ் கொடுங்க, நான் ஒரு 15,000 போட்டால் ஜாமீனில் எடுத்துக்கிறேன். ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, என் வீட்டுக்காரரும் போலீஸ்காரன் தான். ஆனால் லஞ்சம் வாங்க மாட்டார். லஞ்சம் வாங்கியிருந்தா கூட நம்ம வீட்டுக்காரர் லஞ்சம் வாங்கினாரு இப்படி போயிடுச்சுன்னு நினச்சிருப்பேன். கஷ்டப்படுவார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாடகை வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். நான் கேஸ் கொடுத்து போலீஸு கூட வர்றப்ப அந்த ரவீந்திரன் சொல்லி அந்த எஸ்ஐக்கு 20,000 கொடுத்துதான்டா அந்த ஆள் வந்தார். அவருக்கு 20,000 கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனேன். டேய் பெரம்போக்கு வெங்கடேஷ், நீயும் ராஜசேகரும் ஈஸ்வரமூர்த்தி எஸ்ஐ வந்து இது காட்டினீங்களாடா பேங்க் பாஸ்புக்கு. சாமிநாதாயிர அக்கௌண்ட்டில் 1000 கோடி ஸ்டேட் பேங்க் கவர்மெண்ட் சீலோட உன் அக்கௌண்ட்டில் சீலோட என்னாட சொன்னால் நாங்கள் கனிமொழி பக்கத்தில் உட்காந்து நேரடியாக பேசுவோம், சாப்பிடுவோம். என்னடா சொன்னேன்? திண்டுக்கல்லில் வச்சு தான்டா சொன்னேன், பஸ் ஸ்டாண்டில் வச்சு. மதுரை பஸ் ஸ்டாண்டில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வச்சு 12,500 வாங்கினேன். என்கிட்டையும் சுரேஷ்கிட்டையும் நான் என் சித்தியோட காசு, மகேந்திர காசு, எல்லா காசு கொண்டு வந்து கொடுத்தேன்லடா மானங்கட்டவனே. டேய் நீ எல்லாம் 7 ஜென்மத்துக்கு உருப்பட மாட்டடா. காசு வாங்குறது பெருசு இல்லைடா, அதை வச்சு வாழணும். நீ எல்லாம் வச்ச இடம் தெரியாம தான்டா போகிற. எங்கேயாவது யாரையாவது பார்த்தா ஐயோ கடங்காரன் வந்துட்டானே, கடன் கேட்டு 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாங்களேன்னு சொல்லிட்டு கூனி குறி அழுவோண்டா நாங்கள். நீ எங்களை மாதிரி எத்தனையோ அப்பா இப்போ பொம்பளை பிள்ளைகிட்டையும் ஆம்பளை ஆள்கிட்டையும் ஏமாற்றி வாங்கிட்டு நீ மாறுதட்டி திரியிற. டேய் வெங்கடேஷ், ஈஸ்வரமூர்த்தி, காட்பாடி ஜெயராஜ் எல்லாரும் தாண்டா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்க. தூத்துக்குடி ராஜசேகர், நீ எல்லாம் திருச்செந்தூரில் முருகனுக்கு பணிவிட செய்கிறேன்னு சொன்ன. உன்னையெல்லாம் அந்த முருகன் தண்டிக்கவே இல்லையாடா? ஐசிஐசிஐ பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 4 அக்கௌண்ட் அப்படியே வாங்கிட்டு போனேன். அந்த ஏடிஎம் கூட பிரிக்கலை இல்லைடா நான். எங்கள் மன வேதனையை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ்காரங்க எப்படி அசிங்கமாக எங்களை பேசுகிறாங்க தெரியுமா? அந்த அசிங்கமான வார்த்தையில் எங்களுக்கு கேட்கணுன்னு என்னடா இருக்குது? அவங்க போலீஸ்காரங்க கேட்குற ஒவ்வொரு அசிங்கமான வார்த்தை எங்களை கேட்குறப்ப எங்களுக்கு உயிர் போகுதுடா. ஆனால் உங்களுக்கெல்லாம் மான ரோசெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் அது கேட்காது. அது கேட்டாலும் உங்களுக்கு அதெல்லாம் தொடச்சி போட்டு போயிடுவீங்க. இங்கே தான் மானம் கட்டவங்களாச்சே. நல்ல ரத்தம் ஓடினா தானே உங்களுக்கு அந்த சூடு சொரணை இருக்கும். நீங்கள் சாக்கடையை உங்கள் உடம்புல ஓடுது, சாக்கடையில் புரள்றீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படிடா நல்ல ரத்தம் ஓடும்? அடுத்தவங்களை ஏமாற்றி திங்கிறோமே, அவன் நம்மளை எங்கேயா பார்த்தான்னா அவன் நம்மளை என்ன பண்ணுவான்னு உங்களுக்கெல்லாம் இது தெரியாதாடா? நாங்கள் கடன் வாங்கிட்டு நாங்கள் துடிக்கிறோம்டா. அவங்க சும்மா சாதாரணமாக பேச வந்தாலே கூட எங்களுக்கு ஈரக்குலையே அறுக்குது. பரதேசி பிச்சைக்காரன் நாய்ங்களா. டே வேலூர், காட்பாடி, பிரம்மபுரம் வெங்கடேஷ், நீ எல்லாம் அந்த சாமிநாத ஐயருக்கு மாமா வேலை பார்த்த வந்தானடா. நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு அவ்வளோ அப்படியே அடக்கி வச்சிட்ருக்கேன். உன்னை எல்லாம் எங்கேயாச்சும் நேராக பார்த்தேன்னு வச்சுக்கோடா, காலில் இருக்கிற கழட்டி உன்னை அடிக்காமல் விட மாட்டேன்டா. நான் இருக்கிற காசெல்லாம் போட்டு என் தாலி செயினோடு வாங்கிட்டு போனேன்லடா ஹைகோர்ட்டில் வச்சு. 11 பவுன் செயின், தாலி, அதில் உள்ள காசு குண்டு அத்தனையும் வாங்கிட்டு போனேன். என்ன சொல்லி வாங்கினேன்? நீதிபதி கார்த்திகேயனுக்கு காரு கிஃப்ட்டு, அதை ஆடிட்டிங் பண்ணணும் மேடம், காசு ஆளுக்கு 50,000 வேணும்னு சொல்லவும் யார்கிட்டையும் காசு இல்லை, என்கிட்டையும் காசு கிடையாது, வாங்கிட்டு போனேன். இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இங்கே சித்தி பொண்ணு வீட்டில் 5 கிலோ மட்டனு 5 கிலோ சிக்கன் எடுத்து சமையல் பண்ண சொன்னேன். மேடம் இன்னைக்கு பணம் வந்துடும், நாங்கள் பேக் வாங்க வரோன்னு சொல்லி எத்தனை பேக்கடா வாங்கிட்டு போனேன்? 9 பேக் வாங்கிட்டு போனடா. 7 பேக் புதுசு. நான் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்த பேக் ஒன்று, சுரேஷு கொண்டு வந்த பேக் ஒன்று. ஞாபகம் இருக்கா அவனுக்கு? உன் வீட்டுக்கு வந்தப்போ உன் வீட்டை கதவை பூட்டிட்டு திறந்து விட மாட்டேன்ட்டீங்களடா. நீயா பணத்தை கொடுத்துட்டா உனக்கு மரியாதை. என்னை மாதிரி எத்தனையோ அப்பாவியை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்க. நீ உன் சொத்தை விற்று கொடுத்துட்டா கூட உனக்கு மரியாதை இல்லை. நீ எட்டப்பனுக்கு கேடு கட்ட எட்டப்பன்டா.
எட்டப்பனுக்கு கேடு கட்ட எட்டப்பன். எட்டப்பனால் ஒரு தடவை தானே கட்ட பொம்மை நான் காட்டி கொடுத்தான். நீ எல்லாம் சாமிநாத ஐயருக்கா எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குறவன்டா. அவனாவது எட்டப்பன் காட்டி கொடுத்தான். நீ அதுக்கு மேலே கூட்டி கொடுக்குறதா பாரதேசி பண்ணாட நாயே. நீ பேசின ஆடியோ ரெக்கார்டெல்லாம் என்கிட்ட இருக்குடா. நீ பேசின ஆடியோ ரெக்கார்டெல்லாம் இருக்கு என்கிட்ட. வாய்க்கு வாய்க்கு சொல்லுவேன், என் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவேல்ல. நீ மட்டுமா பேசுன? உன் பொண்டாட்டியும் சேர்த்து தானே பேசுன, உன் அண்ணங்காரனும் தானே பேசுன, வெற்றிவேலு. ம் இப்போ உன் வீட்டுக்கு வர்றப்ப சொன்னே இல்லைடா பரதேசி. எனக்கு எனக்கு அப்படியே மண்டை குழம்புது. உங்களுக்கெல்லாம் ஒரு சாவு வர மாட்டேங்குதாடா. அடுத்தவங்களை இன்னும் ஏமாத்தாமல் இருக்க அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு கூலியை கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனங்கிட்ட நாய்ங்கள வாழ வேண்டிய வாழ்க்கை போச்சு. படிக்க வேண்டிய என் பிள்ளைய படிப்பு போச்சு. எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் உட்காந்துட்டு கடங்காரங்க கேட்டு வரப்போ இல்லை. நம்ம இங்கே வந்து சத்தம் போடுறாங்க, வீடு காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க. என் புருஷன் ஒரு போலீஸ்காரன். அப்படி இருந்து நான் சட்டி பணியை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டுருக்கேன்டா. சார் வணக்கம் சார். சார் இதில் ஏமாந்தவங்க அத்தனை பேருமே ஒன்று சேர்த்து விடுங்க சார். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போராடுறோம். ஏன்னா பணம் நாங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட எங்களால் போராட முடியலை. ஏன்னா பணம் கொடுத்தவங்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது சார். எங்கள் ஆத்திரத்துக்கு அன்னைக்கு வாங்கணும், அவங்களும் கொடுத்தாங்க. அவங்க ஒரு கஷ்டத்துக்கு நம்மகிட்ட கேட்குறப்ப நம்ம கொடுக்குறது தானே சார் நியாயம். சாமிநாத ஐயர், இந்த காட்பாடி வெங்கடேசன் இவங்கள மாதிரி ஏமாத்துனா ஏமாற்றி பொழைக்கிற பொழப்பெல்லாம் நமக்கு இல்லை சார். அதனால் தயவு செஞ்சு இந்த பணம் கொடுத்தவங்க எல்லாருமே ஒன்று சேருங்க. இந்த சாரோட நம்பரை கேட்டு சார்கிட்ட எல்லா நம்பரும் ஒன்று சேர்ந்து வாங்க, எல்லாரும் போராடுவோம். நீ இறங்கி போராடினா தான் நமக்கு பணம் கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் செத்து தான் பொழைக்க வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்று சேருங்க, பணத்தை வாங்குவோம். நல்லா பேசுகிறேன். 70 பவுனாக கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. இந்த விஷயம் இப்போ வரைக்கும் தெரியாது. நான் அழுகக்கூடாது, தைரியமாக பேச பார்க்குறேன், முடியல. எல்லாம் விற்றுட்டு இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். என் பையன் ஐபிஎஸ் கோச்சிங் போனான். அவனுக்கு கட்ட வேண்டிய பணம் இவன் வாங்கிட்டான். இதில் இன்னொன்று என்னன்னா, நான் கர்ப்பப்பையை எடுத்து ரொம்ப முடியாமல் 2 டைம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு நாளைக்கு 3000 இன்ஜெக்ஷன் போடணும். அந்த இன்ஜெக்ஷன் போடுற காசை கூட வாங்கிட்டு போயிட்டான். தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்று சேருங்க. அவனை என்கிட்ட நேரம் அவனை நீ தூக்கினாலும் விடுவான். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம கொடுத்த பணம் வாங்க முடியும். இதில் ஒரு ஆள் போராடி ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேருங்க சார். நீங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வழி நடத்துங்க சார். உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை, ஒரு அன்பான வேண்டுகோள் இதுதான் சார். நீங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எங்கள் கோயம்புத்தூருக்கு அவன் சொத்துலாம் அங்கே தானே சார் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போங்க சார். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வரோம். அதுதான் சார் விடிவு காலம். இல்லைன்னா எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டு, பொண்டாட்டியை விட்டு, பிள்ளைகளை விட்டு சாகுறான். என்னைய மாதிரி பெண்கள் பணத்தை கொடுத்தா புருஷனை பிள்ளைகளாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் சாகுறா. ஏன்னா அவன் பொண்டாட்டி பிள்ளைய நடுத்தருவில் இருக்காங்க, புருஷன் பிள்ளைய நடுத்தருவில் இருக்காங்க, அனாதையாக மாதிரி. இன்னும் யாரும் அந்த மாதிரி அனாதை ஆயிடக்கூடாது சார். தயவு செஞ்சு எல்லாரையும் ஒன்று சேர்த்து போராடணும் சார். போராடி எங்கள் பணத்தெல்லாம் மீட்டு கொடுங்க சார். இதே வெங்கடேஷு, ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன் குடும்பத்தை ஜென்மத்துக்கு அழிக்கண்டா. என்னை மை எத்தனையோ பேர் கண்ணீரை சிந்த விட்ட அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த கடவுள் பார்த்துட்டு தாண்டா இருப்பான். நீ அந்த கடவுளுக்கும் பதில் சொல்லணும், எங்களுக்கும் பதில் சொல்லணும் சார்.
தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போராடினதே சார் இங்கே பணம் எல்லாம் வரும். இதில் எல்லாம் பணம் கொடுத்துட்டு நொந்து நூலாகி உயிர் பலியானதே சார் மிச்சம். என்னை யாரும் என் உயிர் பலி ஆகக்கூடாது சார். உயிர் போனால் திரும்பி வராது சார்.